இந்து ஆன்மீக சங்கத்தின் துவக்கம் 2024 விஜயதசமி அன்று நாங்கள் துவங்கினோம். இந்த இந்து ஆன்மீக சங்கத்தின் முக்கியமான கொள்கை இந்து சமய மக்களின் தனி மனித உரிமை மீட்பு என்ற ஒரு மாபெரும் கொள்கையோடு நாங்கள் ஆரம்பித்த சங்கம். இது அறக்கட்டளை சார்ந்த அமைப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அறக்கட்டளை மூலமாக இந்து மக்களுக்கு நல்ல திட்டங்களையும், பெண்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களும், இந்து சமய குழந்தைகள் மற்றும் இளம் சிறுமியருக்கான கல்வி திட்டங்களும், தொழில்நுட்ப வசதிகளும், தொழிற்சாலைகளும், பள்ளிக்கூடங்களும், ஆலய புறணைப்பு மற்றும் ஆலய மேம்பாட்டுக்கான செயல் திட்டங்களை நாங்கள் அடிப்படையாக கொண்டு இந்து ஆன்மீக சங்கம் என்ற இந்த அமைப்பை நாங்கள் துவங்கியுள்ளோம். நான் செந்தில்வேல், என் பெயர் செந்தில்வேல், மாநில தலைவர், இந்து ஆன்மீக சங்கத்தின் மாநில தலைவர். திரு கலையரசன் மாநில துணைத் தலைவர், திரு சக்திவேல் பொருளாளர், திரு சிவதாஸ் துணை செயலாளர், திரு நரசிம்மன் செயல் தலைவர், திரு சீனிவாச தேசிகன் துணை தலைவர், திரு யோகானந்தம் துணை செயலாளர், திரு முனுசாமி துணை செயலாளர், திரு அருள்குமார் கல்வி வளர்ச்சித்துறை மற்றும் ஏமாமல்லி தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவி, திரு முருகன் அவர் என்னோட துணை செயலாளர் அவர் இருக்கிறார். ஆக இது எங்களுடைய அறிமுகம். இந்த அறிமுகத்தின் மூலமாக மக்கள் மன்றத்தில் நாங்கள் கடந்த ஓராண்டாக பல நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளோம். அதே போல் இந்து மக்களுக்கான ஒரு சமய கோட்பாடு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு எங்களோட கோரிக்கைகளை மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுகளும் நாங்கள் ஒரு 10 அம்ச கோரிக்கையை முன்வைத்து இருக்கிறோம். இது தேர்தல் சமயம் என்ற போதும் எங்களை மதித்து எங்களுக்காக நீங்கள் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் உங்கள் ஆதரவோடு நாங்கள் மக்கள் மன்றத்தில் கால்பதிக்க உங்களோட வழிகாட்டியோட உங்கள் வழிகாட்டுதல் மூலமாக நாங்கள் மக்களை சந்திக்க இருக்கிறோம் என்றது கூறிக்கொள்வதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இந்து ஆன்மீக சங்கத்தின் முக்கிய கொள்கைகள் என்ன பெற்றலாம்? இந்து சமய பெண்களுக்கான ஒரு வாழ்க்கை மேம்பாடு, இந்து சமய குழந்தைகளுக்கான கல்விகள், இந்து சமய ஒரு சகோதர சகோதரிக்கான ஒரு தொழில் மேம்பாடு ஆகிய அடிப்படை காரணங்களாக கொண்டு இந்த இந்து ஆன்மீக சங்கம் துவக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எங்கள் சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் இப்போது உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் தமிழக மாநிலம் முழுவதும் நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. எங்களது கொள்கைகள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களோடு பயணிக்கும் அத்துணை உறுப்பினர் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களாலான உதவிகளை, நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு சென்றடையும் விகிதத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வரும் இந்த தேர்தல் சமயம் முடிந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பொறுப்பேற்க இருக்கும் அமைச்சர் மற்றும் மாநில அரசுக்கான ஒரு கோரிக்கை முகாந்திரத்துக்காக இந்த பத்திரிகை சந்திப்பை நான் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக இனிவரும் ஆண்டில் நமது இந்து மக்களுக்கான ஒரு பிடிப்பான நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக நாங்களும் எங்கள் சங்கமும் மக்களுக்கான ஒரு உறுதுணையாக இருப்போம் என்ற கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏற்கனவே இருக்கும் இந்து சங்க அமைப்புகள் மூலமாக மக்களுக்கு என்ன பயன்கள் என்பதை அவர்களோட செயல் திட்டங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளிருக்கலாம். எங்களோட செயல் திட்டம் இனி வரும் இந்த நிதியாண்டில் 26-27 நிதியாண்டில் எங்களோட சங்கம் சமுதாய பணிகளில் களமிறங்கி மக்களுக்கான சேவையை நேரடி கண்காணிப்பில் நாங்கள் இறங்கப் போகிறோம் என்பதை மிக தீர்க்கமாகவும் உறுதியாகவும் சொல்கிறோம். அதே போல் நமது அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்களில் சங்கத்தின் முக்கிய அம்ச கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்துரைக்கும் விதமாக எங்களது சங்க கோரிக்கைகளை இப்போது இந்து மக்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கும் அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக ஒரு கோரிக்கை மனு தயாரித்து கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் எந்த மத்திய மாநில அரசுகளுக்கும் எங்களோட ஆதரவை முழுதுவாக தர இருக்கிறோம். அதே போல் இந்து மக்களுக்கான ஒரு வழிகாட்டுதலில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் கொள்கை அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கும் இந்து மக்கள் என்ற மக்களும் ஒரு சமுதாயத்தின் ஒரு அங்கம் என்றதை வலியுறுத்தி சொல்வதற்காக உங்கள் முன் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் எடுத்து வைக்கும் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். ஏனென்றால் மதம் என்பது ஒரு மனிதனின் வழிகாட்டுதலுக்காக இருக்க வேண்டுமே தவிர மதம் என்பது அரசியல் வங்கி ஓட்டாக இருக்கக்கூடாது என்றது எங்களோட சங்கத்தின் முக்கியமான குறிக்கோள். ஏனென்றால் ஒரு மதம் சார்ந்த வங்கியை துவங்கிறதுக்காக
மக்களிடையே பிளவுபடும் நோக்கத்தோடு எந்த அரசியல் கட்சியும் செய்ய போது இதில் பாதிக்கப்படுவது பெரும்பான்மை சிறுபான்மை என்ற ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்ட மக்களுக்கான ஒரு விஷயங்களை நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியாமல், ஒரு சாதாரண அடிப்படை மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், மதம் என்ற ஒரு போர்வையில் இருக்கும் ஒரு மக்களுக்கான ஒரு பிரிவினை ஏற்படுத்தி மக்களிடம் ஒரு வேற்றுமை உணர்ச்சியை ஏற்படுத்திவிட்டு அதில் ஒரு அரசியல் கட்சிகள் லாபம் ஈட்டுவது என்றது ஏற்றத்தக்கது அல்ல. ஏனென்றால் நமது பாரத ஒரு கொள்கையான வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு விஷயத்தை, அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி நாங்கள் மக்கள் அனைவரும் ஒரே சமமாக இருக்கிறோம், எங்களிடம் மதம் சார்ந்த பிரிவினை இல்லை, ஆனால் நீங்கள் ஜாதிய வேறுபாடுகளும் மத வேறுபாடுகளும் ஏற்படுத்தி எங்கள் மக்களை தேவையில்லாமல் குழப்பிக்கொண்டு உங்கள் அரசியல் லாபத்துக்காக எங்களை இந்து சமய மக்களும் சரி மாற்று மத மக்களையும் நீங்கள் குழப்பிக்கொண்டு எங்களிடம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அதில் குளிர் காய வேண்டாம் என்பதுதான் எங்களோட தீர்க்கமான முடிவு. அதே போல் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் நமது இந்து சமய அறநிலைத்துறை என்ற ஒரு துறைக்கான ஒரு பொறுப்பேற்றிருந்த ஒரு அமைச்சர், அப்போது பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு இந்து மக்களோட வழிபாட்டு உரிமைகளை மறுக்கும் அளவுக்கு ஒரு கெடுபிடிகள் மற்றும் அந்த அலுவலகம் மூலமாக இந்து மக்களான அன்றாட வழிபாடுகளை தடுக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அனைவரும் பார்த்திருப்பார்கள். ஏனென்றால் யாருமே கேட்க முடியாது, இனிமேல் இந்த மக்களுக்கான ஒரு உதவிகரமாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு அமைப்பும் கிடையாது, எந்த ஒரு அரசியல்வாதியும் கிடையாது என்ற ஒரு நிலையை ஏன் ஏற்படுத்த வேண்டும்? மத்திய மாநில அரசுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மற்றும் ஒரு சமயம் சார்ந்த மக்களை மட்டும் பலிகாடாக்க வேண்டும் என்று எங்களுக்கு கோரிக்கை. ஏனென்றால் இது மதம் சார்ந்த விஷயங்கள், இது மக்களுக்கான விஷயங்கள். அப்போது ஒரு மதம் என்று பிரித்து பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வுகள், மற்ற மதத்தினுக்கிற சிறுபான்மை பெரும்பான்மை என்ற ஒரு பாகுபாடை பிரித்து ஒரு ஒன்றிணைந்த இந்த மக்களின் மதனில் ஒரு வேற்றுமையை விதைக்கும் போது ஒரு தீய எண்ணத்தை ஏன் நீங்கள் வளர்க்க வேண்டும்?